வருஷம் நியூ ஜாயினிங் ஒரு பொண்ணு கூட மாடா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணல. பண்ணிருக்காங்கடா 3 பொண்ணுங்க. என்னடா சொல்ற? ஆமாடா, அதுவும் அழகான பொண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது 11th ஸ்டாண்டர்ட் தானே? ஆமா 11th தான். ஹாப்பினஸ் லைஃப்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கப்புறம் தானே நமக்கு ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஆமாடா. ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். மோனி, அரிணி, காவ்யா 3 பேரும் இங்க இருக்கீங்களாமா? எஸ் சார். நீங்க 3 பேரும் ஏ செக்ஷன் பேக் எடுத்துட்டு பக்கத்து கிளாஸ் போங்க. ஓகே சார். மாயா, கங்கா, லக்ஷ்மி நீங்க 3 பேரும் உள்ள வாங்க. மச்சான், என்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா. ஆமாடா, இதுக்கப்புறம் 1 மாசம் ஸ்கூல் லீவு. இனிமே நினைச்ச டைம்ல வீட்டுல தூங்கலாம், எப்ப வேணாலும் எந்திரிச்சு போய் வெளியே விளையாடலாம். இந்த 1 மாசம் லீவை நம்ம செம்மையா என்ஜாய் பண்றோம்டா. என்னம்மா உன் பிரச்சனை? ஸ்கூல் லீவுல கூட தூங்க விட மாட்டேன்றியா? லீவு நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அதுக்குள்ளவா? ஆமா, வெளியில உன் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான் பாரு. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. டேய், அது எப்படிடா 1 மாசம் லீவு ஒரே நாள்ல போன மாதிரி இருக்கு? உனக்காச்சும் ஒரு நாளா போன மாதிரி இருந்துச்சு, எனக்கு 1 ஹவர்ல போன மாதிரி இருக்குடா. டேய் நாயே, கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டேமா. ஐயோ இரு, நானும் கிளம்பிடுறேன். டேய், நேத்து ஃபர்ஸ்ட் டே எதுமா ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? டேய், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் தான்டா ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு வருவான். நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட். ஒரு நாள் லீவ் போட்டு மறுநாள் தான் ஸ்கூலுக்கே வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாடா. அட பாவிகளா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தவிர எல்லா பெஞ்சிலும் உட்காந்துட்டு இருக்கீங்களேடா. டேய், அங்கனா வேடிக்கை பார்த்துக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் காலி அதுல, அங்க போய் உட்காரு போ. ஃபர்ஸ்ட் பெஞ்சிலியா? நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ் சார், ஃபினிஷ் பண்ணிட்டோம் சார். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. சார், ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணல சார். முடிக்கலையா? கெட் அவுட் மை கிளாஸ். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு தான் செமினார் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் வந்து செமினார் எடு. சார், நான் செமினார் ப்ரிப்பேர் பண்ணல சார். ப்ரிப்பேர் பண்ணலையா? கெட் அவுட். இதுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் நான் லீவ் போடாம வந்து லாஸ்ட் பெஞ்சை பிடிக்கணும்னு சொல்றது. மச்சான், நம்மள மட்டும் தான்டா சார் ப்ளேஸ் மாத்தாம ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு. ஆமாடா, என்ன வேற எங்கேயாச்சும் உட்கார வச்சிருவாங்களோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்டா. டேய், அந்த கடவுளே நினைச்சாலும் நம்ம 2 பேரும் பிரிக்கவே முடியாதுடா. ஆமாடா. ஸ்டூடண்ட்ஸ், நான் நேம் சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. கபீர், ரோஹித், கார்த்திக். டேய், ஃபீஸ் ஏதாச்சும் கட்டலையா என்ன? தெரியலடா.
நீங்க 3 பேரும் ஏ செக்ஷன் பேக் எடுத்துன்னு பக்கத்து கிளாஸ் போயிடுங்க. ஏ செக்ஷனா? டேய் ஏ செக்ஷனா? ஒன்னும் புரியலடா. சீக்கிரம் எல்லாம் பேக் எடுத்துன்னு கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன். டேய் நீ ஏ கார்த்தி தான்டா? ஆமா சார். நீ இல்லடா, கே கார்த்தி. நீதான். ஐயோ மச்சான் நான் தான் சொன்னல நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு. அப்புறம் மாபு. டேய் நீ தான் ஏ செக்ஷன். ஏ செக்ஷனா? ஓகே மச்சான், இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். நான் போயிட்டு வரேன்டா. அனு எங்க நான் உங்களை விட்டு போயிட ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை எனக்கு பதிலா என் ஃப்ரெண்டு போறான். இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா ஜாலியா இருக்கலாம். பாவி, உன்னை போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் நினைச்சேனேடா. உன் வேலையை நீ காமிச்சிட்டல. ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா யார் அது? இதோ பாரு. முதல்ல நான் கிளாஸ் அதுமாவே தூங்கு. டேய் தம்பி, டேய் தம்பி, டேய். அப்பா என்னப்பா உன் பிரச்சனை? ஸ்கூல்ல தான் அந்த சனியம் பூச்சி சார் தூங்க விட மாட்டாருன்னா இங்க நீ. சாரி சார், ஏதோ வீட்டுல தூங்குறதா நினைச்சு இங்க பேசிட்டேன் சார். லீவு நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். இதுக்கப்புறம் என் கிளாஸ்ல தூங்குனேன் பல்ல உடைச்சிரும். ஓகே சார். இதோ பார் அடுத்து ஒண்ணு தூங்குது. டேய் டேய் உங்களை எவ்வளவு வெட்டுறது? சார் சாரி சார், வீட்டுல என் தம்பி எழுப்புறதா நினைச்சிட்டேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிட் டவுன், சிட் டவுன். என்ன இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் சார், நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் கிளாஸ் எடுக்கல. நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் நியூ ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஒருத்தரா இருந்து உங்க செல்ஃப் இன்ட்ரோவை நீங்களே கொடுங்க. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணுமா? Good morning all. I am Kavya from Chennai. I've studied in Velamal Metric Higher Secondary School. My 10th score is 480. இங்கிலீஷ்ல தான் பேசணுமா? சூப்பர் காவ்யா. சிட் டவுன். நெக்ஸ்ட். Hi, this is Moni. I'm previously studied in St. Thomas School. I have scored 470 in my 10th standard. ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட். Hi, I'm Moni. I'm from Chennai. My 10th score is 480. ஓ சூப்பர். நெக்ஸ்ட். ஐயோ, எல்லாரும் முன்னாடியே எஞ்சி இதை சொல்லணுமா? நெக்ஸ்ட். யூ. டேய் நீதான்டா. Tell about yourself. என்ன எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. சொல்றா. Come on. My name is Mabu. I'm coming. I am coming from Chennai. Come on. Come on. Come on. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என் பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்பாடா, நம்ம நாளைக்கே இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாதானடா. மாபு, கீழே ஸ்டாஃப் ரூம் போயிட்டு 2 சாக் பீஸ் எடுத்துட்டு வா. சார், நாங்க இங்க படிக்க வந்திருக்கோம், உங்களுக்கு வேலை செய்ய வரல. இல்லடா, நான் சாக் பீஸ் எடுக்க மறந்துட்டு அதனால தான் உன்னை எடுத்துட்டு வர சொல்றேன். அட என்ன சார் நீங்க இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க, ஷர்ட் பேண்ட் போட மறந்தீங்களா? இல்லல, அந்த மாதிரி தான். சாக் பீஸ் எடுத்துட்டு வரதும் உங்களோட வேலை. ஏன்னா அதுக்கு தானே நீ சம்பளம் வாங்குற. கீழே
தான் ஸ்டாஃப் ரூம் இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ. டேய் ஒரு வருஷம் நம்ம கிளாஸ் டீச்சர் அவர் என்ன இப்படி பேசுனா? டேய் அது போன வருஷம்டா. இந்த வருஷம் ரேணுகா மேம் தான் நமக்கு கிளாஸ் டீச்சர். அவங்க ஒரு பீரியட் எடுத்தாலே செம்மையா இருக்கும். இப்போ நமக்கு கிளாஸ் டீச்சராகவே வந்துட்டாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். சிட் டவுன் சிட் டவுன். டேய் இவன் எதுக்குடா இப்போ நம்ம கிளாஸுக்கு வரான்? தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த வருஷமும் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர். மாபு நீதான். சார் நீ என்ன பண்ற? உன் பேக் உன் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு ஸ்கூலு மார்னிங் 8:30 to 3:30 இல்லை, மார்னிங் 6:30 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும். ஏன்னா நீ தான் படிக்கணும்ல. என்னப்பா ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.